ரயில்வே ஸ்டேஷனில் டிக்கெட் கலெக்டராக வேலை பார்த்துட்டு இருந்தவர் தான் இந்தியன் கிரிக்கெட்டுக்கு 3 ஐசிசி டிராஃபிஸ் வின் பண்ணி கொடுத்த இந்தியாவோட ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் கேப்டன் சொன்னால் நம்புவீங்களா? திஸ் இஸ் 100 days 100 சக்ஸஸ் ஸ்டோரிஸ் டே 53. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. 1981 பீகாரில் ரொம்பவே வறுமையான குடும்பத்தில் பிறந்த மகேந்திர சிங் தோனி சின்ன வயசில் ஃபுட்பால் கோல் கீப்பராக தான் விளையாடுறதுக்கு ஆரம்பிக்கிறாரு. இதை பார்த்த அவரோட ஸ்கூல் பிடி சார் இவரை கிரிக்கெட்டில் விக்கெட் கீப்பரா ஆடுறதுக்கு கூப்பிடுறாரு. இவரும் எந்த ஒரு தயக்கமும் இல்லாம விக்கெட் கீப்பிங்ல இருந்து பேட்டிங்கும் பயங்கரமா பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கு ஆரம்பிக்கிறாரு. இதனால 18 வயசுலயே பீகாரோட ரஞ்சி டிராஃபி டீமுக்கு செலக்ட் ஆகுறாரு. தன்னோட டெபியூட் சீசன்லயே ரஞ்சி டிராஃபில பயங்கரமா பெர்ஃபார்மன்ஸ் பண்றாரு. ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனா இந்தியன் டீமுக்குள்ள செலக்ட் ஆகிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுறாரு. அந்த டைம்ல தான் ரயில்வேஸ்ல டிக்கெட் கலெக்டரா ஒர்க் பண்றாரு. வாழ்க்கை இப்படியே போயிருமோன்னு யோசிக்கும் போதுதான் பல போராட்டங்கள் பாலிடிக்ஸ் எல்லாம் தாண்டி இந்தியன் டீம்ல செலக்ட் ஆகுறாரு. அன்பார்ச்சுனேட்லி ஃபர்ஸ்ட் மேட்சே டக் அவுட் ஆகுறாரு. அதுக்கப்புறம் பெருசா ரன்ஸ் வராட்டியும் பாகிஸ்தானுக்கு அகைன்ஸ்டா நம்பர் 3ல இறங்கி செஞ்சுரி அடிச்சு எல்லாருமே திரும்பி வக வைக்கிறாரு. T20 வேர்ல்டு கப்போட இனாகரல் சீசன்ல இந்தியாவுக்கு ஒரு கேப்டனா வேர்ல்டு கப் வின் பண்ணி கொடுக்குறாரு. இது வரைக்கும் இந்தியன் கிரிக்கெட்ல 3 ஐசிசி டிராஃபிஸ் வின் பண்ண ஒன்லி கேப்டன்னா அது MS தோனி தான். IPLலையும் 2008ல CSKக்கு கேப்டனா இவர் எடுக்கிறாங்க. அன்னைக்கு ஸ்டார்ட் ஆனது தான் இன்னைக்கு வரைக்கும் IPLன்னு வந்துட்டா தமிழ்நாட்டில் இவரை தலைக்கு மேலே தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. CSKக்கும் இது வரைக்கும் 5 டிராஃபிஸ் வின் பண்ணி கொடுத்துருக்காரு. உங்களுக்கு தலை தோனி எந்த அளவுக்கு பிடிக்கும்னு கமெண்ட்ஸில் சொல்லிட்டு வாங்க. மேபி ஒன் லாஸ்ட் டைம்.